தூது இந்த காலை வேளை நமக்கு அனுப்பப்படுகிறதின் நோக்கம், இந்த முழு உலகத்தின் மேல் வாதையும் வியாதியும் வந்து கொண்டிருக்கிறது. வாதை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம் ஜனங்கள் மேல் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் கொடிய வேதனைகளாலே சிக்குண்டு பலவிதமான போராட்டங்களை சந்திப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நாம் சுகமளித்தலை குறித்து நாம் சிந்திக்கலாம். தேவன் சுகமாக்குறவர், தெய்வீக சுகம் குறித்து நாம் சிந்திக்கலாம். மனிதனுடைய வாழ்வில் தேவன் வியாதிகளை கொண்டு வரவில்லை. தேவன் மனிதனை படைக்கும் போது வியாதி வர வேண்டும் என்றும் அவனை சிருஷ்டிக்கவில்லை. ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது அவர்களை தேவனுடைய போல தேவனுடைய மகிமையினாலே அவர்களை மூடி சிருஷ்டித்தார். அவர்களுக்கு வியாதி இல்லை, அவர்களுக்கு பலகீனங்கள் இல்லை. ஆனால் மனிதன் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு பாவம் செய்த போது அவன் பலவீனமாய் மாறிப்போனான். அவருடைய வாழ்நாட்கள் குறுகினதாகவும் சஞ்சலம் நிறைந்ததாகவும் மாறிப்போனதாக நாம் வேத புஸ்தகங்களிலே படிக்க கேட்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் வியாதி அனுமதிப்பதற்கு காரணங்கள் என்ன? ஏன் வியாதிகள் கொண்டு வரப்படுகிறது? தேவன் வியாதிகளை குணமாக்குறவர் அல்லவா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் நீக்கி சொஸ்தமாக்கினார். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் சத்தியங்களாக நாம் சிந்திப்பது சுகமாக்கும் வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய வல்லமை நாம் சிந்திக்கலாம். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, சுகமாக்கும் கர்த்தர். சுகமளிக்கும் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தூது சுகமளிக்கும் வல்லமையின் தேவன், அவர் சுகமளிக்கிறவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் சிந்திக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் நாம் படிக்கிறோம், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சுஸ்தமாக்கினார். அதில் தலைவலியும் வரும், அதில் வயிற்று வலியும் வரும், அதில் கேன்சரும் வரும், அதில் சுகரும் வரும், அதில் பிபியும் வரும், எல்லா வியாதியும் அங்கே வந்துடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாதி பிரச்சனை, போராட்டம், மருத்துவமனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் மருந்துகளை மாத்திரைகளை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லப்படுகிறது, சகல வியாதியும் சகல நோயும் குணமாக்க ஒரு வல்லமுள்ள ஒரு சக்தி, ஒரு வல்லமை இருக்கிறது. அது இயேசு என்னும் நாமத்தில் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார். இந்த வியாதின்றதுக்கு அர்த்தம், நோயின்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வியாதி பாருங்க அப்படியே பரவி வருகிறது, எங்கே பார்த்தாலும் காற்றில் அப்படியே பரவுது. நோய் பாருங்க பலவீனங்கள். இன்னைக்கு அநேக சரீரங்களை பலவீனம், வயதானது நிமித்தம் பலவீனம், இல்லை சாப்பாட்டு முறையை மாற்றுறது நிமித்தம் பலவீனம். இப்படி ஏதோ ஒரு பலவீனத்திலே நாம் இருக்கிறோம். நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் சரீரத்தில். ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு டிசீஸ் அண்ட் சிக்னஸ். இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தில் டிசீஸ் அண்டு வீக்னஸ் எழுதியிருக்கு. அப்போ வியாதியும் பலகீனமும் ஒரு மனுஷனை தாக்கி கொண்டே இருக்கிறது. இப்போ உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த இடத்துல பலகீனம் இருக்குது, தலையில் எனக்கு பலகீனம், கையில் எனக்கு பலகீனம், காலில் எனக்கு பலகீனம், இல்லை என் சரீரத்தில் ஒரு அவயத்தில் ஒரு பலவீனம் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை இந்த இடத்துல எனக்கு போராட்டம் இருக்குது. பவுல் சொல்கிறது போல என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஏரியாவில் உங்களுக்கு அந்த வலி, வேதனை, போராட்டம், பிசாசு ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சரியான விதத்தில் அறிந்து கொண்டு புரியும் போது அந்த வல்லமை ஒரு மனிதனை பரிபூர்ணமான ஒரு சுகத்துக்கு நேராக அது கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனம், இந்த சபையில் இருக்கிற வியாதி பலவீனங்கள் இனி இந்த சபையை விட்டு ஓடுவதற்கான காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தூதினுடைய தலைப்பு யெகோவா ராஃபா, குணமாக்கும் கர்த்தர், சுகமளிக்கும் கர்த்தரை நாம் சிந்திக்கலாம். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த சுகம், இந்த பலன் கர்த்தர் பூரணமாய் தருகிறார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு சுகம் இல்லை, பலவீனம், போராட்டம், ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, சபைக்கு வர முடியல. கேட்டு பாருங்க, என்னால் முடியலை, தாங்க முடியல, வலி, வேதனை, போராட்டம். உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ கர்த்தருக்கு தெரியும். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ கர்த்தருக்கு தெரியும். உலகத்தை சொன்னால் எம்ஆர்ஐ எடு, சிடி எடு, எக்ஸ்ரே எடு, எல்லா ஸ்கேன் எடுத்து தான் அவனுக்கு தெரியணும். ஆனால் நம்முடைய நினைவுகளை கூட கர்த்தர் தூரத்தை வந்து அறிகிறவர். உள்ளான பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கிட்ட போன ஒருத்தர் கூட நீ மருத்துவமனைக்கு போ, நீ இங்கே போ, அங்கே போன அலைய விடல. வந்த மனுஷர்கள் யாவரையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். அவருடைய வார்த்தைகள் அவர்களை சுகமாக்கினது. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை பெற முடியலன்னு கேட்டால், அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அதனால் நாம் சுகத்தை பெற்று அனுபவிக்க முடியவில்லை. அவருடைய நாமத்தில் சகல வியாதி சகல நோய்களையும் அவர் சொஸ்தமாக்குற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சகல வியாதினா என்ன? கொஞ்சமாக வயிற்று வலி வந்தால் ஜபம், அதிகமாக வயிற்று வலி வந்தால் ஸ்கேனு, அதை விட மிஞ்சி வந்தால் ஆப்ரேஷன். எப்படி
நாம் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கிறோம், இது வரைக்கும் தான் லிமிட்டேஷன் ஆண்டவருக்கு. அதுக்கு மேலே ஸ்டேஜ் போனால் ஆண்டவருக்கு முடியாது. அதுக்கு மேலே ஸ்டேஜ் போனால் எங்கே தான் போயாகணும். அப்படி ஒரு 3 ஸ்டேஜாக பிரித்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஆனால் வசனம் சொல்லப்பட்டது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்குற வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் கேட்டார் ஒரு மனுஷனை பார்த்து. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் படிக்க கேட்கிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பதினோராம் வசனத்துடைய கடைசி பகுதி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடனே பேசி சொஸ்தமாக்க வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தவர். இன்னைக்கு நீங்கள் எதை விரும்புறீங்க? சுகத்தில் விரும்புறீங்களா? இல்லை இந்த சுகவீனத்திலே இருந்து நான் போயிடுறேன், பரவாயில்ல, இந்த வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதிலே நான் இருந்துக்கிறேன். நீங்கள் வலியோடு போராட்டத்தோடு வாழ்க்கையை நடத்தணுன்றது தேவ சித்தம் அல்ல. சில நேரத்தில் எனக்கு ரொம்ப பலகீனம் வரும், வலி வரும், போராட்டம் வரும், கையை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பாருங்கள், கர்த்தர் நமக்கு சுகம் தந்தாருன்னா பரிபூர்ண ரிலீஃப் கிடைக்கும். திரும்ப அது பிரச்சனை வராது. உலக பிரகாரமாக நீங்கள் போய் பாருங்கள், சர்ஜரி பண்ணால் திரும்ப அந்த இடத்துல வலி வருது, இல்லை மெடிசன்ஸ் எடுத்தால் திரும்ப அந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டி வருது, காலம் ஃபுல்லாக அந்த வியாதிக்கு அடிமையாக வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டுகிறது, சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற காத்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இது ஏதோ இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் ஆனதல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டின் சபையாகிய ஊழியக்காரராகிய அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் அவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து அவர்களை சொஸ்தமாக்கினதாக படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களை நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி கரத்தை நீட்டி, ஊழியக்காரனுடைய கரங்களை நீட்டும் போது, கரங்களை வைக்கும் போது கர்த்தர் அநேகரை சொஸ்தமாக்கினார், பிணியாளிகளை குணமாக்கினார். நம்முடைய ஜெபம் வியாதிகளை குணமாக்கணும். நம்முடைய விசுவாசத்தின் தொடுதல் கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி ஒரு வாழ்க்கைன்னு ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் குணமாக்கிறவர். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, பெதஸ்தாவின் குலத்தண்டு அங்கே 38 வருஷமாக படுத்து கிடந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை நாம் படிக்க கேட்கிறோம். அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விருப்பத்தை கேட்குறார். ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையில் நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். இது கர்த்தரால் ஆகுமா? இல்லை நம்ம வேற ஏதாவது முயற்சி எடுப்போமா? இது சுகமாக்குறதுக்கு வேற வழி இருக்குதா? நம்ம வேற எங்கேயாவது போய் மருத்துவர்களை தேடி பார்க்கலாமா அப்படின்னு பிசாசு உங்கள் மனதை குழப்பிருக்கலாம். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருந்ததை கண்டு அவனை நோக்கி, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனிதனுடைய வாழ்விலே 38 வருடமாக படுத்து கிடந்ததான ஒரு நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்தா நார் இருக்கும், அதிலே சாப்பிடணும், அதிலே படுத்து கிடக்கணும், அதிலே மோஷன் போகணும். நமக்கு ஒரு மாதம் நம்ம ஆட்கள் படுத்திருந்தா முதுகில் புண்ணு வந்துடுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசான ஆட்களை வீட்டில் வச்சுருங்க, ஒரு மாதம் ஒரே இடத்துல படுத்தா பெட் சோர் வந்துடுது. அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் அது உள்ள ஆழமாக போய் அதிலே மறுத்து போகிறவங்களை நாம் கண்களாக பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதன் 38 வருடங்களாக படுத்து கிடந்தே வாழ்க்கை நடத்திருக்கிறான். அவன் என்ன நினச்சிருப்பான், நாம் திரும்ப எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், யாராவது நம்ம கொண்டு போய் அந்த குளத்தில் இறக்கி விடுவாங்க, தூதன் கலக்கும் போது இறங்கிட்டா நம்ம சுகம் பெறுவோம். அவனுடைய மனதெல்லாம் எனக்கு யாரும் இல்லை, என்னை சுகமாக்குறதுக்கு எந்த வழியும் இல்லை, யாராவது கைப்பிடிச்சு உள்ளே இறக்கிட முடியுமா, யாராவது நமக்கு உதவி செய்தால் நம்ம உள்ளே இறங்கி சுகமாக்கிட முடியுமா. அவன் கண்கள் எல்லாம் ஏதோ ஒரு மனிதனுடைய தயவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. கர்த்தரை பார்க்க வேண்டிய மனிதன், கர்த்தருடைய தயவை எதிர்பார்க்க வேண்டிய மனிதன் சுகத்திற்காக மனிதனையோ மனிதனுடைய காரியங்களோ எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனால் வாழ்க்கையில சுகமே பெற முடியல. 38 வருஷங்களாக மனிதனை பார்த்து பார்த்து ஏமாந்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் சந்தித்து சொன்னதான ஒரு செய்தி, நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை கேட்கிறார், நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீங்க தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டிய காரியம் இருக்குது, ஆண்டவரே நான் விரும்புகிறேன்,
உம்மாலே அது ஆகும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் இன்னைக்கு உங்களை சுகமாக்கி அனுப்புவார். அது எப்பேற்பட்ட எத்தனை வருஷம், 38 வருஷமாக இருக்கட்டும், 40 வருஷமாக இருக்கட்டும், இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை, ஒரு பூர்ண ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பொய்யாகாது. அதனால் நீங்கள் அதை விசுவாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 38 வருஷமாக படுத்துக்கிறதவன் சொல்கிறான், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. கலக்கிறத பார்க்குறேன், யாரோ சுகமாகிறத பார்க்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுகத்தை அனுபவிக்க முடியலையே. நான் பலவீனத்தோடு காணப்படுறேன். ஏசு அவங்கள சுகமாக்கினாரு, ஏசு இவங்களை சுகமாக்கினாரு, ஏசு அந்தமாக குணமாக்கினாரு, இதையெல்லாம் நான் சாட்சியாக கேட்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க முடியலை. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த காலவேளை தம்முடைய தூதை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகமாக்குற செய்தியை, சாட்சிகளை கேட்டிருக்கலாம். இந்த காலவேளை செய்தி உங்கள் வாழ்க்கையில் அந்த சுகத்தை, வல்லமையை, சாட்சியை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டியது, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும், உம்மாலே ஆகும். கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு. அவன் மைண்டெல்லாம் எது மேலே இருந்துச்சுன்னா, குளம் கலக்கப்படுகிறது, யாரும் என்ன செய்யலை. வாட்சி பாருங்க 7ஆம் வசனம். என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அவன் ஆண்டவர் கேட்குற கேள்வி ஒரே கேள்விதான், நீ சுகமாகணும்னு விரும்புறியா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே என்ன சுகமாக்கும். அதுதான் சரியான பதிலாக இருந்திருக்கும். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? அங்கே குளம் கலக்கப்படுது, தூதன் வந்து கலக்கிறது நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன், ஆனால் என்னை யாரும் என்ன செய்யலை, கொண்டு போய் விடலை. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அவங்களுக்கு அற்புதம் நடந்ததை பார்த்தேன், இவங்களுக்கு அற்புதம் நடந்தது கேட்டேன், இவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்க முடியலை. அப்போ என்னை கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த முடியல, அதை அனுபவிக்க முடியல, பெற முடியல, பெறக்கூடாதபடி என்னை யாரும் கொண்டு போக தடையாக இருக்கிறத, தடைகளை பற்றி யோசிச்சுக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் நினச்சான் குளத்தில் இறங்கினா தான் சுகம். நீங்கள் நம்மில் பலர் எங்கெங்கேயோ சுகத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே போனால் அங்கே போனால் எப்படியாவது நம்ம மரணத்துலேருந்து தப்பிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி வருகிற ஆண்டவரை நீங்கள் ஆராய்ச்சி கொண்டு வருகிறீங்க. மனுஷனை போல் நீங்கள் அங்கேயும் இங்கே அலைய வேண்டியதில்லை. நீங்கள் முழங்கால் படிட்டு எந்த இடத்துல ஜெபிக்கணும் அங்கே தெய்வம் உங்களை சந்திப்பார். அவர் சந்திக்கும் போதே நீங்கள் சுகத்தை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ஜெபிச்சுட்டு தானே வரேன், வருஷக்கணக்காக சபையில் தானே இருக்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் என்னால் சுகத்தை அனுபவிக்க முடியல? அதை தான் நாம் வேத வசனத்தை சிந்திக்கிறோம். அவருடைய பேரில் சகல நோய்களும் சகல வியாதிகளும் சொஸ்தமாக்கப்பட்டது. அவர் சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, சகல வியாதிகளையும் அவர் குணமாக்கினார். அவருடைய நாமம் மிகவா ராஃபா, சுகமாக்கும் கர்த்தர். அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு. ஆனால் நம்மில் பலர் பலவீனமாக இருக்கிறோம். வியாதிக்கு வேதத்தில் பல காரணங்கள் இருக்குது. அதை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். தொடர் வேத பாடம் போல நாம் இதை சிந்திக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து நாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வியாதி வருவதற்கான காரணம் என்ன, அதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்கலாம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எகிப்தருக்கு வரப்பண்ண வாதை ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்கும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம் தான் இந்த வசனம். எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வாதையும் உங்களுக்குள் வராது. நம்ம படித்ததான 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் வாதை வரக்கூடாது, அது இரத்தத்தினால் பூசப்பட்ட வீடாய் காணப்பட வேண்டும். ஆனால் அநேக குடும்பங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட சில பலவீனங்கள், வியாதியின் பாதையை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. வியாதி வருவதற்கு பல அனுபவங்கள், பல காரணங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளை உங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகள் பல வருடங்களாக உங்களை பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கலாம். அதனுடைய காரணத்தை வேத வசனத்தில் ஆராய்ந்து அந்த வல்லமையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முதல் பகுதி இப்படி வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தரை சத்தத்துக்கு செவி கொடு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வியாதிக்கு காரணம் செவி கொடுக்காத தன்மைகள். இன்னைக்கு அநேக காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செவி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் சபைக்குள்ள வரும், ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்களான்னு கேட்டால் அவங்க செவி கொடுக்கறது இல்லை. கேட்டு பாருங்க, சபைக்கு போனீங்களா? போனேன். உக்காந்தீங்களா? உக்காந்தேன்.
எல்லாரும் வசனம் கேட்டாங்களா? வசனம் கேட்டேன். ஆனால் அவங்க மனது எல்லாம் எங்கேயோ காணப்படுது. சத்தியத்துக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனம் இல்லை. இன்னைக்கு செவி கொடுக்காதது நிமித்தம் அநேகர் நாம் வியாதிப்பட்டிருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்வார், இதை செய்யாத, இந்த காரியங்களுக்கு போகாத, வசனத்தை உணர்த்துவார். இங்கே கேட்டுருவோம், ஆனால் திரும்ப அதை செய்வோம். நான் பார்க்குறேன் அநேகர் அப்படி செவி கொடுக்காமல் நெடுக போய் விழுந்து வியாதிகளில் ஆபத்துகளில் சிக்கியிருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? 28:47, சகலமும் உனக்கு பரிபூர்ணமாய் இருக்கையில் மன மகிழ்ச்சியோடும் இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போகிற காலம் வரும்போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வியாதிகளை, கொள்ளை நோய்களை உள்ளே அனுப்புவதாக படிக்கிறோம். அவங்க சபையில் இருந்தவங்க தான், சத்தியம் தெரிஞ்சவங்க தான், தேவனை அறிஞ்சவங்க தான். ஆனால் அவர்களுக்கு என்ன மனம் இல்லைன்னா செவி கொடுக்கிற மனம் இல்லை. 28ஆம் அதிகாரத்தினுடைய 47ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 28ஆம் அதிகாரத்தினுடைய 59, 60 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிகமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகளை உன்னை பற்றி கொள்ளும். 58ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால், அதுக்கு அர்த்தம் என்ன? செவி கொடாமல் போனால், அந்த வார்த்தைகளை நீங்க கவனியாமல் போனால், எகிப்திலே நீங்க பயந்தீங்களே, பக்கத்து வீட்டுக்கு இந்த வியாதி வந்துருச்சு எனக்கு வந்துருமா, இந்த ஊர்ல இந்த வியாதி இருக்குது எனக்கு வந்துருமா, அந்த ஆள் அதனால செத்து போயிட்டான் எனக்கு இந்த வியாதி வந்துடுமா? எகிப்திற்கு வந்த வாதை இஸ்ரவேலுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கணும். செவி கொடாமல் போகிறது நிமித்தம் எகிப்துக்கு வரப்படின சகல கொடிய வாதை, கொடிய விதமான நோய்களை கர்த்தர் அவர்களுக்குள்ள அனுப்பும்படி அதிகாரத்தை பிசாசுக்கு அல்லது உலகத்துக்கு, வியாதிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க பக்கத்து வீட்டில் வந்த வியாதி நமக்கு வந்திருக்குதா? எத்தனையோ டிசீஸ் பரவுதுன்னு சொல்றான். அவங்க வீட்டில இருந்து இவங்க கிட்ட இருந்து பரவுது. நான் பாருங்க, கொரோனா நாட்களில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நானும் ஒரு சகோதரரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் பயந்து கொரோனான்னு சொல்லி வரலை. நானும் அவர் என்ன செஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு டைம் இல்லை, செகண்ட் டைம் ரொம்ப வேவ் வந்து அதிகமாக இருந்த நேரம். அப்போ நானும் அவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆடிட்டிங் ஒர்க்காக உள்ள ஆஃபீஸில் இருக்கிறோம். எல்லோரும் இரும்பிட்டே இருந்தாங்க. நாங்கள் சொன்னால் நார்மல் காஃபாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் எல்லாத்தையும் எடுத்து டேட்டாவை நானும் அவரும் பக்கத்தில் உட்காரோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா கை கழுவுறோம், ஒன்றா இருக்கிறோம், எல்லாமே இருக்குது. நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் நான் வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறேன். அவர் ஃபோன் பண்ணால் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஏன் போனீங்க? இல்லை எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப சிவியர் கேஸ்ன்னு சொல்லிட்டான், எனக்கு இது ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, லங்ஸில் இது பிரச்சனை இருக்குன்றான், ஏன்னா அவன் தெரியல, பயப்படுறேன். நான் சொன்னேன், நேற்று எல்லாம் உன் கூட தானே இருந்தேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை எனக்கு வந்து சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பக்கத்தில் இருக்கலாம், வேறு செத்துட்டு இருக்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாரு. நான் வேணா உள்ளே வந்து பார்க்கட்டுமான்னு கேட்டேன். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், பக்கத்தில் வியாதி வந்திருக்கலாம், எதிரில் வியாதி வரலாம், ஆனால் எகிப்திற்கு வர பண்ண வாதை நம்மை வரக்கூடாது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு செவி கொடுக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்குறது ரொம்ப ஈஸி. என்ன சொன்னார்? இதெல்லாம் சொன்னார், அது ஈஸி. செவி கொடுத்தல் என்பது கீழ்ப்படிந்து அதை கை கொள்வதை காண்பிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படிந்து கை கொள்கிறது இல்லை. அதனால் தேவன் அவங்களுக்கு பரிகாரியாக இருக்க முடியல. எகிப்துக்கு வர்ற வியாதிகள் அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. செவி கொடுத்தல் என்பது தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வதை காண்பிக்கிறது. இந்த வசனத்தில் நீங்கள் வாசி பாருங்க. நீங்கள் வாசி யாத்திராகமம் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொல்றதுக்கு முன்னாடி என் கட்டளைகளை கை கொண்டு கட்டளைகளை கேட்டு நியமங்களை கை கொண்டால், அதுக்கு அர்த்தம் என்ன? கேட்டு கை கொள்ளணும். அப்போ நாம் வந்து வசனத்தை கேட்குறோம். எத்தனை வருஷமாக வசனம் கேட்டீங்க? 10 வருஷமாக கேட்டுருக்கிறேன், 15 வருஷமாக கேட்டுருக்கிறேன், 20 வருஷமாக வசனம் கேட்டிருக்கிறேன். வசனம் தெரியும், வசனத்தை கை கொண்டிருக்கிறோமா? நீங்கள் வசனத்தை கேட்கறலாம் மாத்திரம் இருந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது. வசனத்தை வாழ்க்கையில் கை கொள்ளணும், விசுவாசிக்கணும், அந்த வசனத்தின்படி ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். அப்போ கேளுங்க, கர்த்தர் சுகம் அளிக்கலையே ஏன்னு? நீ சபைக்கு வந்துட்டு சும்மா வசனத்தை கேட்டு எழுதிட்டு அப்படி வெளியே போய் அதே பாவம் அதே காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலை, ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யலை, ஆண்டவர் பேரில் தப்பு இல்லை, தப்பு நம்ம பேரில் இருக்குது.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எத்தனை வியாதிகள் நீங்க வந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியா 6:4, பக்தி நல்லா சபைக்கு வர்றது, வேக வேகமாக வர்றது, வசனம் கேட்குற மாதிரி இருக்குது, ஆவியில் நிரம்புற மாதிரி இருக்குது, சபைக்குள்ளே வந்து சரியாக உட்கார்ற மாதிரி இருக்குது, எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பக்தி காலையில் தோன்றினது சாயங்காலத்தில் மறையிறது போல அப்படியே மறைந்து ஒழிந்து போகுது. அது பக்தி அல்ல, பக்தியின் வேஷம். ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டேன், எனக்கு பக்தி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. உங்கள் பக்தி சரியான பக்தியாக இருக்குமானா நீங்கள் கர்த்தரை மாத்திரம் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை அப்படியே கை கொள்வீங்க. வசனம் இப்படி சொல்லியிருக்குது, நாம் இதை மீறி நடக்கக்கூடாது. இன்றைக்கி வசனத்தை கை கொள்கிற சபை இன்றைக்கி இல்லை. நாங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை நிறைவேற்றும்படி ஆசைப்படுற விசுவாசிகளும் வாலிமான பிள்ளைங்க தான் நீங்கள் சபையில் உட்காந்துருக்குறாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்தால் கர்த்தர் தண்டிப்பார். நீங்கள் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன், கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்துட்டு அவங்களுக்கு குடும்பங்களில் அநேக சாபங்களை பார்க்குறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சாபம் வருவதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்துக்கு நடுங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உலகத்துக்கு நடுங்குறீங்களோ இல்லையோ, அந்த மரண போராட்ட வியாதிக்கு நடுங்குறீங்களோ இல்லையோ, ஒரு கர்த்தருடைய பிள்ளை நடுங்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி ஜீவித்து அதை அப்படியே கை கொள்ள வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிமுக்கு வியாதி வந்தது, அவன் அசரியரிடத்தில் போனான், அவனுக்கு கீலேயாத்தில் பிசிந்தையில் ரணவைத்தின் இல்லையோ, ஏன் அவன் குணமாக்கப்படாமல் போனான்னு கேட்டா, அவன் பக்தி காலையில் தோன்றினது, மாலையில் அது மறைந்து போனது. எங்க ஓடினா அவன்? வாசி பாருங்க 5:13. எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது அசரியர் அண்டைக்கு போய் அனுப்பி அவனால கூடாமல் போயிட்டு. இனி உலகம் ஃபுல்லா அசரியர்கள், அந்நிய ஜனங்கள் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க ஆலோசனை கேட்டு இப்படி கேட்டு அதை கேட்டு நல்லாயிரும் நினைக்கிறீங்க? இல்ல, கர்த்தருக்கு செவி கொடுத்தால் வழி நல்லா ஆகாது. எப்ராயிம் என் தலையின் பலன். கர்த்தருடைய சபையில தலையா இருக்க வேண்டிய விசுவாசி யூதா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியது, அதுக்கு காயம் வந்திருக்குது. யூதாவும் எப்ராயிமும் என்றால் என்ன அர்த்தம்? எப்ராயிம் தேவனுடைய தலையா இருக்கிறான், கர்த்தருக்காக தான் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறவன், கர்த்தருடைய தலையை போன்றவன், சபைக்கு ஒரு தலை தூண், அப்படி இருக்கிற ஒரு விசுவாசி. யூதா துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன். 2 பேருக்குள்ள வியாதி வருது. சபைக்கு தலையா இருக்கிறவங்க, சபையில ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க. ஆனால் பிரச்சனை என்ன? அவர்கள் உலகமாகிய அசரியர் இடத்துல போய் குணமாக்கப்பட முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆலோசனையை. இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக ஆலோசனைகள் எதிர்பார்க்கிறது, எப்படி ஆகில வெளியே வர முடியுமா, எப்படி அந்த காலத்தில் ஒரு முழு விடுதலை பெற முடியுமா, இது செஞ்சால் சரியாயிரும், அது செஞ்சால் சரியாயிரும். இது எல்லாம் அசரியர்களுடைய ஆலோசனை. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பக்தி காலையில் எழும்பி மாலையில் மறைகிறது போல ஒளிந்து போனது, அவர் குணப்படவே முடியலை. இன்னைக்கு நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு நன்மையாக கண்டால் கர்த்தரை சேவியுங்கள். ஆகாத காரியம் என்று கண்டால் நீங்க என்ன செய்யுங்க? பாகாலை சேவியுங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்தால் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அவர் என்ன சொல்றாரு அதன்படி கேட்டு செவி கொடுத்து நடுங்கணும். நீங்க எந்த சபையிலும் வசனத்தை கேட்டு நடுங்கிற பிள்ளைங்க இல்லை. இங்க வசனத்தை கேட்கறது, அங்க போய் உலக மாயமல்ல விழுறது, அதனால சுகத்தை பெற முடியல. நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை சரியாக கை கொண்டு வசனத்தை செவி கொடுப்பீங்கன்னா எகிப்துக்கு வர பண்ண ஒரு வாதையும் உங்கள் வீட்டை அணுகுவதில்லை. ஆனால் அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். சவுல், அவன் கர்த்தரை சேவித்தவன், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டியவன், பெரிய ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, சவுலின் மேல் இறங்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு மென்டல் ஸ்பிரிட். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் செவி கொடுக்காத நேரத்தில் குடும்பத்தில் சண்டை, எரிச்சல், போராட்டம், கொலையின் ஆவி, அடிதடி. இது ஒரு வியாதி, மென்டல் இல்னஸ். உலகத்தில் சொல்கிறான் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுங்க, மென்டலி ப்ராப்ளம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் மனநிலையில் போராட்டம் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, எதை பேசுகிறாங்கன்னு தெரியல, எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு விதமான போராட்டத்தை மூளையில், அவங்களுடைய சரீரத்தில் பிசாசு கொண்டு வருகிறான். அதுக்கு காரணம், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உலகத்துக்கும் பணத்திற்கும் மாய்மாலத்திற்கும் செலவழிக்கிறதுக்கு அவர்கள் தங்கள் சிந்தைகளை கொடுத்து சிந்தையினாலே வீணராய் போகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்தா வாதை உள்ள வராதுங்க. செவி கொடுக்காமல் போகிறனால தான் கர்த்தர் உள்ள வாதை அனுப்புறாரு.
சவுலு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இங்க பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் எதை பண்றான்னா, உள்ள பொல்லாத ஆவி வருகிறது. நீ சபையில் வருவாங்க, நல்லா ஆவில் நிரம்புவாங்க, அபிஷேகத்தை நிரம்புவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, வெளிப்பாடு வரும், எல்லாம் வரும். கூடவே என்ன வந்திருக்கு? கூடவே என்ன வந்திருக்கு? எப்படி 2 ஆவி ஒரே டைம்ல வேலை செய்யுமா? தித்திப்பும் கசப்பும் ஒரே நதியிலேருந்து வருமா? வருமா? வராதே. கசப்பு தித்திப்பு ஒரே நதியில் வர முடியுமா? முடியாதே. ஆனால் வருதே, நல்ல ஆவில் நிரம்ப வருது. அதே ஆள் ஆவில் நிரம்பின ஆள் வெளியே போய் ஜீவியத்தை பார்த்தா கெட்டு போயிருக்கிறது. அப்போ அதுக்குள்ள பரிசுத்த ஆவி வேலை செய்யல. என்ன ஆவி வேலை செய்கிறது? பொல்லாத ஆவி. ஏன் இந்த மனுஷனுக்குள்ள இந்த வியாதி வந்தது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 9, 19 வசனங்களை வாசித்தால், 1 சாமுவேல் 15, 9, 19. ஆ 19 வாசிங்க. 19. கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று கேட்டான். நல்லா இருந்தாங்க, ஜெய்ஜாண்டிக்கான ஆள் இஸ்ரவேல்ல, இஸ்ரவேல்ல அவனை போல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பலசாலியே இல்லை. அதனால தான் பார்த்தானுங்க, இவனை ராஜா வாக்கிடுவோம், ஏன்னா இவன் எல்லாரும் பலசாலியா இருக்கிறான், இவன் நம்மளை நடத்துவான்னு சொல்லி ஜனங்களா தேர்ந்தெடுத்தவன் தான் சவுல் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பலசாலி சவுல் இப்போ கொள்ளையின் மேல் பறந்து ஒளித்து வைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அதை பார்த்தாரு. கர்த்தருக்கு விரோதமான பாவத்தின் நிமித்தம், செவி கூடாதது நிமித்தம் அவனுக்குள்ளே வியாதியை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு அநேகர் வியாதி காரணம் செவி கொடுக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இதை அழிச்சிடு, இதை விட்டுடு, இது உனக்கு தேவையில்லை. அசரியர் மேல யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னா முற்றிலுமா அழித்து போடு. நீங்க சபைக்குள்ள வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கிறேன். ஒன்று விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒன்று நான் விட்டுரு போறேன். அது எப்படி ஒன்று நான் விட்டுருவேன்? அசரியரை நீ வேரோடு அழிக்காவிட்டால் ஒரு நாள் உனக்குள்ள பொல்லாத ஆவிகளை கொண்டு வரும். உலக ஜனத்தோடு நீ ஐக்கியப்பட்டால் உலக ஜனத்தின் ஆவி உன் வாழ்க்கையில போராடும். சவுலு பலசாலி நினைச்சான், ரொம்ப நான் பலசாலி, என்கிட்ட ஆண்டு இருக்கிறாரு, நான் ஜெபிக்கிறேன், தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. டோட்டலா அப்சைட் டவுன் ஆகி இப்போ எங்க நிற்கிறான்னா, பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்டு வேதனைப்படுத்துது. அவனால் வாழ முடியல, மென்டலி ப்ராப்ளம் உள்ள அலையிறான். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறி போச்சு. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம்? ஏன் நம்மளால் மனதில் ஒரு சமாதானம் இல்லை? சஞ்சல தவிப்பில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இங்கேயும் அங்கேயும் முடியல. எதுக்கு கோவப்படுறோன்னு தெரியல, எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னு தெரியல, நம்ம ஏன் இதை பேசணும்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. தேவனுக்கு செவி கொடுக்காமல், தேவன் சொன்னதை செய்யாமல் போனது நிமித்தம் பொல்லாத ஆவி வியாதியை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நாம தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்தில் செவி கொடுக்கணும். செவி கொடுக்க தவறும் போது உள்ள பொல்லாத ஆவி வந்தது, அவன் வாழ்க்கையே மாறி போனது. ஒரு பெரிய ராஜா கொள்ளையின் மேல் பறந்தான், வாழ்க்கை கெட்டு போனது. நீ நிறைய கொள்ளையின் மேல் நாம் பறக்கிறோம். இதை விட்டுட்டா எப்படி? ஆண்டு இதை விட சொல்றாரு, அதை எப்படி நான் விட முடியும்? அது நான் பல வருஷமா நான் அனுபவிச்சதாச்சே, பணமாச்சே, பொருளாச்சே, இதாச்சே, அது ஆச்சே, இதெல்லாம் விட முடியாது. லைஃப்ல நீ அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகளை வரும்போது தான் உனக்கு புரியும். சிலருக்கு நமக்கு சொல்லும் போது ஆலோசனைகள் கசப்பா தெரியும், முடிவு எட்டி போல கசப்பாக்கி கழுத்தை இறுக்கி பிடிக்கும். அப்போதான் புரியும், நம்ம சொல்ல கேட்கலையே, என் போதகர் சொல்ல நான் கேட்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவின் பிசாசு புகுந்து இருக்கிறது. அவரால் சமாதானமாக ஜீவிக்க முடியல. மனதில் சஞ்சலமும் போராட்டமும் உருட்டி எடுத்துட்டு இருக்குது. எங்கே ஓடணும்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம், மனுஷனுக்கு செவி கொடுக்கறதை உத்தமம்னு நினச்சிருக்கிறாங்க. சாமுவேல் வந்த உடனே இந்த சவுலை பார்த்து கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலியை கர்த்தர் இடத்துல கேட்டாரா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நீ என்ன சொல்ற? நான் காணிக்க கொடுத்துட்டேன், சபை கட்டுறதுக்கு நான் தான் முதல்ல வந்து என்ன, இதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு நான் தான் காரணம். அது எல்லாம் உன் வாழ்க்கையில் விடுதலை தராது. முதல்ல வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை பெறணும், உள்ள போராடுற ஆவி வெளியே போகணும்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை செய்யணும். அதனால தான் பிரச்சனை, அதனால தான் வியாதி, அதனால தான் போராட்டம், அதனால தான் சமாதானம் இல்லை, அதனால தான் மனதில் சஞ்சலம், போராட்டம். மென்டல் ஹெல்த்தை போட்டு பிசாசு சோதிக்கிறான், சமாதானமாக இருக்க முடியல, போராடிக்கிட்டே இருக்குது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சாமுவேல் வந்தோன்னு சொல்ற, நீ ஆட்டு கடாக்கள் நினைத்தை பார்க்கலாம், கர்த்தருக்கு முதல்ல கீழ்ப்படி. நீ ஜெபிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும்,
நீ உபாசிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ காணிக்க கொடுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. வாசிக்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 15 வசனம் 15 22. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். எப்படி யோசிச்சு பாருங்க. ரெண்டகம் பண்றது பில்லி சூனியத்துக்கு சமானம் என்று அடுத்த வசனம் சொல்லப்படும். ரெண்டகம்னா என்ன? டபுள் கேமு. டபுள் கேமிங் மைண்டோட சபைக்குள்ள வந்தோம்னா பில்லி சூனியத்தை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரும் வைக்க வேண்டியதே இல்லை. நீ நினச்சி யாரோ வச்சுட்டாங்க, யாரும் வைக்க வேண்டியதே இல்லை. டபுள் கேமிங்ல நீ போனா நீயே உனக்கு என்ன வச்சுக்கிற? உங்க பைபிள் தான் இருக்கு. ரெண்டகம் பண்ணுறது பில்லி சூனியம். எப்படி நீ செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனா அது என்னவா உனக்கு மாறுது? என்னவா மாறுது? உங்களுக்கு நீங்களே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறீங்க. யாரும் வைக்க வேண்டியதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஐயா எதிர் வீட்டுக்காரன் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். எவனும் உனக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு வேலை செய்யாதுன்னு அவனுக்கே தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் பில்லி சூனியம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு செவி கொடுக்குறதுல டபுள் கேமிங்கில் வேலை செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் விட்டுருன்னா விட முடியல. இங்கே ஒரு மைண்டு வருது, விட்டுடலாம், வேணாம், நம்ம கர்த்தருக்காக இருப்போம். வெளியே போகணுன்னு அவன் சொல்கிறான், இல்லை நீ செஞ்சாகணும், விடாத. டபுள் கேமிங்கில் ஆடுறதுனால சூனியங்கள் உள்ள வல்லமைகள் குடும்பத்தை அலகழிக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கை கொள்ளாவிட்டால் இந்த வல்லமைகளை ஜெயிக்க முடியாது. அப்போ முதலாவது வியாதிக்கு காரணம் செவி கொடாமல் போவது அநேகருடைய வாழ்க்கையில் வியாதிகளை கொண்டு வருகிறது. நீங்கள் அதிலிருந்து இன்னைக்கு வெளியே வரணும். ரெண்டாவது, யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே ஒரு பார்வையடையாத ஒரு குருடனை குறித்து நாம் படிக்க கேட்கிறோம். அவன் பார்வை இல்லை, குருடன். அவன் குருடனா இருந்தான். அவன் வாழ்க்கையில ஒரு குருட்டாட்டம் இருந்தது. அங்கே ஜனங்கள் கேட்குறாங்க, ரபி போதகரே, இவன் குருட்டாட்டமா இருக்கிறது, குருடனா பிறந்தது யாருடைய காரணம்? ஒருவேளை பிள்ளைகள் செய்த தகப்பனார் தலைமுறைகள் செய்த பாவமா, பிதாக்கள் செய்த அக்கிரமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வியாதிக்கு ரெண்டாவது காரணம் தலைமுறைகள் செய்கிற பாவம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தகப்பன்மார் தாய்மார் சரியில்லாமல் ஜீவிக்கிறதுனால அந்த சாபம் அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை அப்படியே தொடருது. பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்லுவார் அடிக்கடிக்கு. ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாட்டை அறுக்கிறமாம ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான், மாட்டை அறுக்கும் போது உயிரோடே வச்சு அதை உரிச்சிட்டு இருக்கான். தோட்டத்தில் மேய்ஞ்சிச்சுன்னு சொல்லி உயிரோடு இருக்கிற மாட்டை அப்படியே கட்டி உரிச்சு அதை கட் பண்ணி எடுத்துருக்கான். அது எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். தோலை வெட்டி உயிரோடு இருக்கிற மாட்டை அப்படியே தோலை உரிச்சிருக்கான். அவனுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருடைய கால்களும் அந்த அந்த மாட்டினுடைய கால்களை போல பிறந்துதான். உண்மையா இன்னைக்கு அநேகர் நாம் சாபத்தை வாங்குவதற்கு பிதாக்கள் செய்கிற அக்கிரமம் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் உங்கள் பிதாக்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம் உங்கள் மேலே சாபங்களாக மாறிவிடக்கூடாது. நீங்கள் தலைமுறைகளின் சாபம், நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைகளை தொடரும். நீ எந்த பாவத்தை செய்கிறீ அதே பாவத்திலும் பிள்ளைகள் விழுந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். அதான் தான் சொல்கிறாங்க, நான் இந்த கருத்தை தவறுனேன், என் பிள்ளை இதிலே தவறுது. நான் இந்த பாவத்தில் கிடந்தேன், என் பிள்ளை இதே பாவத்தில் மாட்டிக்கிச்சு. எனக்கு இந்த வியாதி வந்தது, என் பிள்ளைக்கு இதே வியாதி. இது தலைமுறையாக வருகிற பாரம்பரிய ஹெரிடிட்டி வியாதின்னு உலகம் சொல்லுது. உலகம் சொல்கிறான், ஹிஸ்ட்ரி எடுத்துப்பாரு, ஃபேமிலி பேக்ரவுண்டு செக் பண்ணு. அவங்க ஃபேமிலியில் வியாதி இருந்துச்சா ஹெரிடிட்டியில் இவனுக்கு ஜெனட்டிக்கில் வந்திருக்கும். அந்த ஜெனட்டிக் ஆவி, ஜெனட்டிக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டால் வசனம் சொல்லப்பட்டுகிறது, ஒருவன் பாவம் செய்யும் போது கர்த்தர் அந்த தலைமுறைகளை விசாரிக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை பாவம் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்கள் முன்னோரின் பாவத்தை நிமித்தம் நீங்கள் தாக்கப்பட்டு வியாதியாக இருக்கலாம். அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் எனக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் தலைமுறைகள் செய்த சாபத்தை நிமித்தம் எனக்கு வியாதி வந்துச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட வியாதியில் இருப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி தலைமுறைகள் பாவம் அநேக குடும்பத்தை தாக்குகிறது. நீ வேத வசனத்தை வாசிக்கும் போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், யாத்ராம் 20:5, யாத்ராம் 20:5.
அக்கிரமத்தை அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இது ஏதோ ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில்லை, நேரம் இல்லை, நீங்கள் வசனத்தை குறிச்சிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், யாத்ரா 34:7, என்னாகமத்தின் புஸ்தகம் 14:17, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த 4 புஸ்தகங்களிலும் இந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராம் 20:5, யாத்ராம் 34:7, என்னாகமம் 14:17, உபாகமம் 5:9 இதே வசனங்கள் நீங்கள் படிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வியாதிப்படாதபடி, நீங்கள் வாதை வராதபடி, பிதாக்களுடைய அக்கிரமத்தை நான் பிள்ளைகள் மடியில் சரி கட்டாதபடி நீங்கள் அக்கிரமம் செய்யாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. எகிப்து ஜனத்துக்கு பாருங்க, எகிப்து ஜனத்துடைய சந்ததிகள் ஒருத்தன் பாவம் செஞ்சான், யாரு? பார்வோன். ஜனங்களை அனுப்பல, ஆனா முழு எகிப்து ஜனமே அடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அநேகருடைய சந்ததிகள் அடிக்கப்படுவதற்கு காரணம் அந்த சந்ததிக்குள்ளுக்குள் இருக்கிறதான தலைமுறைகள் செய்த பாவங்கள். இஸ்மவேல் ஆகாருடைய நாட்களை பாருங்க, கர்த்தர் இஸ்மவேலின் சந்ததியை வெறுத்து விட்டார். அந்த சந்ததியை சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறி போனது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாபங்கள் வருவதற்கு காரணம் தலைமுறைகள் செய்கிற பாவம். ஒருவேளை உங்க அம்மா தவறு செஞ்சிருக்கலாம், உங்க அப்பா தவறு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்கள் சந்ததிக்கு முன்னாடி இந்த சந்ததிகள் பாவம் செஞ்சுருக்கலாம், அவங்க விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், வேசித்தனம் பண்ணியிருக்கலாம், கொலை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு விரோதமாக தவறு செய்திருக்கலாம். அது நிமித்தம் சாபங்கள் பல தலைமுறைகள் மேல் வருகிறது. அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் சரியாக ஜீவிச்சாதான் உங்கள் பிள்ளைங்க சரியாக ஜீவிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேறு தவறான ரோல் மாடலாக மாறிடக்கூடாது. நீங்கள் என்ன ட்ராக்கில் போனாலும் பிள்ளைகளை சரிப்படுத்த நினச்சா சரிப்படுத்த முடியாது. நீங்கள் சரியாக ஜீவிச்சா தான், நீங்கள் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து விட்டு விட்டால் தான் பிள்ளைகள் வருகிறவர்கள் சரியான விதத்தில் ஜீவிக்க முடியும். எரேமியாவின் புஸ்தகம் 32:18 வாசிக்கும் போது, எரேமியா 32:18, ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பின்னடையார் பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய, பாருங்க, யாருடைய அக்கிரமத்தை எங்க கேட்கிறாரா? அவர்கள் பின்பாக வருகிற பிள்ளைகளிடத்திலே கணக்கு கேட்கிறார். சில பேர் குடிகாரா இருப்பான், அவன் பிள்ளைங்க பாருங்க அதுவும் குடிக்கும். சில பேர் பாருங்க ஒரு வியாதி இருக்கும், அவன் பிள்ளைங்க அதே வேலையை செய்யும். என்ன திருத்தணும்னு நினைச்சாலும் அந்த ஸ்பிரிட் போகாது. அது ஒரு ஆவி, அது ஒரு தாக்குதல். அந்த வல்லமையை ஜெயிக்க வேணுமானா அந்த அக்கிரமத்திலிருந்து அங்கே வெளியே கொண்டு வரப்பட வேணும். இன்னைக்கு பல தலைமுறைகள் அவங்க பிதாக்கள் செய்கிற பாவத்து நிமித்தம் பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இன்னைக்கு பல தலைமுறைகள் வியாதி காணப்படுகிறது, பல தலைமுறைகளுக்குள்ள சாபங்கள் காணப்படுகிறது. பாருங்க, அவங்க அப்பாவுக்கு காலில் பிரச்சனை, இவனுக்கும் காலில் பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு சரியாக கை வராது, இவனுக்கும் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பா இப்படி தான் செத்தார், இவனுக்கு மரணம் இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் என்ன? தலைமுறைகள் மேல் இருந்த சாபம். பிள்ளைகள் சந்ததிகள், அவர்களுடைய சந்ததிகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் அப்படியே விசாரிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போனது. கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் காணப்படுகிற ஒரு காலத்துக்கு நாம் வந்து நிற்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போனது. இன்னைக்கு அக்கிரமம் பெருகிச்சு. கிரமமா ஒழுங்கா வாழ வேண்டிய சபை இன்னைக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜனங்கள் உழண்டு கொண்டிருக்கிறாங்க. நாம் அக்கிரமத்தை விட்டு வெளியே வரணும். அதெல்லாம் சொல்லப்பட்டுங்க. வியாதிக்கு காரணம் தேவ சமூகத்தில் தலைமுறைகள் செய்ததான அக்கிரமங்கள். தேவ சமுத்திரம் சொல்லுங்க, என் தலைமுறை அக்கிரமம் செஞ்சிருந்தா மன்னிங்க, நான் அக்கிரமம் செஞ்சிருந்தா மன்னிங்க. 103ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் வசனத்தில், என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்போ காரணம் எங்கே இருக்குது? தலைமுறைகளுடைய அக்கிரமங்கள். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிற ஒரு தேவன். நான் சொல்றேன், சுகத்துக்கு தடை உங்க தலைமுறைகள் மேல இருக்கிற சாபம் பாவங்கள். ஒரு வேளை நீங்க அறியாமல் தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை புரியாமல் செஞ்சிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த விக்கிரகத்தை குலதெய்வம் வணங்கிட்டு இருந்தோம். அவங்களோட ஜோமனா பாருங்க, அந்த ஆவி அப்படியே வந்து இறங்கும். சொல்லும், நான் விட மாட்டேன், இவன் என்கிட்ட இருந்தவன், எனக்கு இவங்க அப்பா அம்மாலேருந்து நான் வந்து இவங்ககிட்ட தான் சாமி ஆடுவேன், என்னை விட முடியாது, அது கர்ப்பம் தரிக்காது, அது கல்யாணம் கட்ட முடியாது, போராடிட்டே வரும். அந்த சாபம் அப்படியே 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை அப்படி சந்ததி 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 அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. அப்போ இது ஒரு போராட்டமான ஒரு வல்லமை. தலைமுறைகள் மேல இருக்கிற சாபங்கள். தேவ சமத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை மன்னின்னு சொல்லல, என் அக்கிரமத்தை எல்லாமே மன்னிச்சிருங்க. அப்பதான் நோய்களை அவர் குணமாக்க முடியும்.
தலைமுறைகள் மேலே இருக்கிற சாபங்களும் அக்கிரமங்களும் அநேகருடைய வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வருது. நீங்க சொல்லுங்க, என் தலைமுறை மேலே இருக்கிற சாபம், என் சந்ததிகளுக்கு முன்னாடி செஞ்ச சாபம், என் பிதாக்கள் செய்த அக்கிரமம் என் சந்ததி மேலே என் மேலே வந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால கிருபையா அதை கழுவி மன்னிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவங்கள் அறை என்னை கழுவும். கேளுங்க தேவ சமூகத்தில். அப்படியா கேட்குறோம்? அது பார் தாத்தா மாதிரியே இருக்குது பார், பாட்டி மாதிரியே இருக்குது பார். கடைசியில் பார்த்தா பாட்டி செஞ்ச வேலையை தான் அது செய்யுது. அப்போ ஏன் நீங்கள் பாட்டி செஞ்ச வேலையை ஒத்துக்க மாட்டீங்க? தாத்தா மாதிரியே இருக்கிறான் பார்த்தியா? தாத்தா எப்படி போனார்? நல்லா தண்ணி அடித்து போனார். இவரும் அப்படி தான் போவார். அப்போ என்ன சொல்ல? அப்போ ஒத்துக்க மாட்டியா தாத்தா மாதிரி போகிறாருன்னு? அப்போ என்ன சொல்கிறார்? சரிப்படுத்தி இவனை. நாம் தேவ சமூகத்தில் முற்பிதாக்கள் போன பாதைக்கு போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஜீவியத்துக்கு வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு உங்கள் பாதைகளை சரியான ஒரு ட்ராக்ல கொண்டு வரணும். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு உங்கள் கால்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தலைமுறைகளின் சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவர். தேவ சமூகத்தில் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும், என் தலைமுறை மேல் அக்கிரமங்களை மன்னியும். அப்படி சொல்லி பாருங்க, அக்கிரமங்கள் கழுவப்படும், நீங்கள் விடுதலையை பெறலாம். நேரம் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, 2 ராஜாக்கள் 5, 12, 13, 14 வாசிங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 2 ராஜாக்கள் 5. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீரிய நாட்டு படைத்தலைவரில் ஒரு சிறந்த பலசாலியான பராக்கிரமசாலியாக ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் பெயர் நாகமான். அவனுக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு வியாதி காணப்பட்டது. உலகத்தில் பாருங்கள், லெப்ரசி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கை போனால் கை போனது தான், கால் போனால் கால் போனது தான், அப்படியே கட்டு போட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அவங்க மறிக்கலாம். நீங்கள் அப்படி பார்க்கணும்னா கரிகரி ஹாஸ்பிட்டலில் தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. நான் அவங்கள போய் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு சில காரியங்கள் உபகரணங்களை கொடுத்து வந்திருக்கிறோம். நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் போய் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அப்படிப்பட்ட வியாதியில் இருந்தும் கர்த்தர் குணமாக்குறவர் என்ற சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோமாக. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் வியாதி காணப்பட்டது. அவன் பெயர் நாகமான். இந்த குஷ்டரோகத்துக்கு குணமாக்கப்படுவதற்கு எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தான், எவ்வளவோ மருத்துவமனைக்கு போனான், எத்தனையோ காரியங்களை செலவழித்து பார்த்தும் அவனால் சுகத்தை பெறவே முடியவில்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த வேதனை அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஒரு பெரிய பலசாலி, ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் என்ன பெற முடியல? நான் நினைக்கிறேன் கையில் பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யுத்தத்துக்கு போகும்போது கை பிரச்சனையாக இருந்தால் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? கட்டோடு போனால் யுத்தம் பண்ண முடியுமா? எதிரி சீக்கிரமாக அடிச்சிருவான். என்ன பலமாக இருந்தாலும் என்ன வேணும்? கையும் வேணும், காலும் வேணும். இந்த குஷ்டரோகம் அவனை ஏதோ ஒரு ரூபத்தில் தாக்கி இருக்குது. அவனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியல. ஒரு சின்ன பெண்ணு, அடிமைத்தனத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணு அவளுக்கு சுவிசேஷம் சொல்கிறா, நீ அங்கே போ, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். அவன் அப்படியே வந்தான். அவன் அந்த வியாதியை பெறுவதற்கு, வியாதி குணமாவதற்கு அங்கே வந்து எலிசாவிடத்தை கேட்டபோது எலிசா சில காரியங்களை சொல்கிறார். ஏன் இந்த வியாதி வந்தது? ஏன் இந்த வாதை வந்தது? ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பலசாலி, ஆனால் அவன் வாழ்க்கையில் இந்த குஷ்டரோகத்துக்கு காரணம் என்ன? இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகள் தொடர்ந்து போராடலாம். எந்த மெடிசன் எடுத்தாலும் குணமாகலை, தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த வியாதியினுடைய கூரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனுஷன் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தான். ரிம்மோன் என்னும் விக்கிரகம். இன்னைக்கு அநேக விக்கிரக ஆராதனை நீங்கள் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு கர்த்தர் சுகமளிக்கலன்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே நிற்குது. இன்னைக்கு அநேகர் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாய் மாறி போயிருக்கிறோம். இந்த மனுஷன் நாகமான் சீரிய படைத்தலைவன். இவனுக்கு இந்த குஷ்டரோகத்தின் வியாதி குணமாவதுக்கு காரணம் இந்த கையினால தான். என்ன வேலை செய்வான்? அதை ஆராதிப்பு கையிலாக கொடுப்பான், தூக்கி விடுவான். பாருங்க, உலகத்தில் தேர் எடுக்கிறாங்க, எதை தூக்குறாங்க, கையில் பிடிச்சி தூக்குவாங்க. அது போல் இவன் கை கொடுத்தா தான் அந்த விக்கிரகத்தை கொண்டு வர முடியும் ஆராதிக்கு. இந்த கையை தூக்கி நான் நினைக்கிறேன், இது அதை ஆராய்ச்சி இந்த கையெல்லாம் அவனுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம் வந்து விட்டது. இன்னைக்கு விக்கிரக ஆராதனையை உலக பிரகாரமான காரியங்களையும் செய்வீர்களானால் உங்களையும் உங்கள் குடும்பங்களிலும் வாதை உள்ளே நுழைகிறது, வியாதி உள்ளே வருகிறது. இன்னைக்கு பாருங்க, சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் அநேகர் விக்கிரக ஆராதனை செய்கிறோம். திருவிழாக்கு போகிறாங்க, இதை படைக்கிறாங்க, அதை செய்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவி. நம்ம ஆட்களாம் சொல்கிறான், கூப்பிட்டாங்க எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஊரோட ஒன்றும் பட்டா தானே சரியாக இருக்கும். நீ அங்கேயே நிற்கிற, எங்கேயே நிற்கிற, அதான் கர்த்தர் அடிக்கிறாரு. எங்கேயா ஒரு இடமா நில்லு. 2 இடமா ஓடிக்கிட்டு இருந்தேன்னா 2 இடமா ஓடினா கால் வந்து டேமேஜ் தான் ஆகும்.
ஒன்று அக்கினியில் நில்லு, ஒன்று ஆவில வா. அனலமின்றி குளிருமின்றி இருந்தனா வெது பாய்ந்தால் வாயை நின்று கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ரெடியான ஒரு ஸ்டாண்டர்டான சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு என்ன வந்தாலும் அப்படியே நிற்கணும். தலை குட்டாச்சு, கர்த்தர் எடுத்தாலும் சரி விட்டாலும் சரி அப்படியே நிற்கணும். அதுதான் விசுவாசம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்நாட்களை போய் பாருங்க. ராஜா சொல்றான், இந்த பொருளை நீ வணங்கணும், வணங்காவிட்டா சாகடிப்பேன். பரவாயில்ல, சாகடி, சாவு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, செத்தா நான் அவர்கிட்ட தான் போகிறேன், உன்னை ஆராய்ச்சி சாகிறதுக்கு நான் அப்படியே இருந்து செத்து போலான்றான். நாம் என்ன செய்கிறோம்? வேணாம் என் உயிர் எடுத்துடாத, நீ என்ன சொல்ல தண்டனிட்டு தானே பண்ணி சொல்கிற, அது நான் 5 நிமிஷம் பண்ணிச்சுட்டு அப்படி போய் ஆண்டர் ஜாம் பண்ணிக்கலாம், மறைவாக தானே பண்ண போகிறோம், யார் பார்க்க போகிறா? அப்படியா 5 நிமிஷம் பண்ணிக்கலாமா இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பில் போடாதீங்கப்பா, ஒரு முறை வணங்கிட்டு நான் அப்புறம் போயிட்டு மறைஞ்சி போய் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லலை. நான் சொன்ன பொருள் நீ வணங்கினா நான் உன்னை உயிரோடு வைப்பேன், இல்லை அக்கினியில் போடுவேன். அவங்க சொல்கிறாங்க, நீ போட்டாலும் சரி போடலாலும் சரி, அவர் என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி, நீ வச்சிருக்கிற பொருளை நான் வணங்க மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிறோம். நீங்கள் போய்கிட்டு விக்கிரகத்தோடு படைச்சது விக்கிரக காரியங்கள்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு வெளியே வராமல் சிக்கிறாதீங்க. அதனால தான் வியாதி தலைமுறைகள் பிள்ளைகள் மேலே தாக்கப்படுகிறது. இங்கே வர்றது, அதே கையில் போய் அங்கே போய் எல்லா வேலையும் செய்கிறது, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சிலருடைய குடும்பங்களில் சாபம், விக்கிரகத்தை நிமித்தம் சாபம். நானும் ஓசியாவும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஒரு வீட்டை குறித்து அங்கே ஒரு 10 வருஷமாக அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. நாங்கள் ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இந்த காரியத்தை நீங்கள் இறங்கணும். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே ஒரு புத்து இருக்குது அவங்க நிலத்தில், அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை சுற்றி துணி கட்டி வச்சுருக்குறாங்க, இந்த பொண்ணு அங்கே போய் சாமி ஆடும், இதெல்லாம் வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னார். நான் அங்கே வீட்டுக்கே போனது கிடையாது. நாங்கள் போகிறோம் ஆந்திராவில் தாண்டி ஒரு ஊர் சித்தூர்கிட்ட எங்கேயோ இருக்குது மலை, நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது. இது சொன்ன உடனே ஆமாம் 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 எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுச்சு. ஜாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ சர்ச்சுக்கு வரல, திரும்ப ஒரு முறை போய் ஜாம் பண்ணோம். அந்த ஆவி போராட்டத்தில் 10 வருஷம் அந்த மகள் கர்ப்பம் தரிக்கூட அப்படி கட்டி வச்சிருந்துச்சு. அது வெளியே போன பிறகு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இதை சரியாக விளங்கி கொள்ளணும், விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துருக்கூடாது. இன்றைக்கி அநேகர் மந்திரம் பண்ணி வீட்டில் கூட வச்சுக்கிறான். விசுவாசி கூட கேட்டால் என்ன சொல்கிறான், அதுவும் வேணும் இதுவும் வேணுன்றான். இந்த ஆவி உள்ளே வந்தால் குடும்பத்தையே சீரழிச்சிடும். பிள்ளைகளும் சிக்கானா என்ன எங்கே கொண்டு போனோம்? தேவ சமூகத்துக்கு கொண்டு வா, ஜெபம் பண்ணு. அதை விட்டு எங்கே கொண்டு போகிறாங்க பிள்ளைகளை? அங்கே போய் மந்திரம் பண்ணுறேன், இங்கே மந்திரம் பண்ண, அப்புறம் சபைக்கு வந்துட்ட பிறகு இந்த பிள்ளைக்கு இப்படியே இருக்குது ஐயா ஜெபம் பண்ணுங்க சொல்லாத. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் ஆனால் பாகால புடி. 2ஆம் கட்டத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் அநேகர் விக்கிரகம் வேணும் ஆண்டவர் வேணுன்றதுனால தான் வியாதி சுகமாகலை. சாரால் நல்லவதான், எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் அவங்க சந்ததிகளை பாருங்கள், அநேகர் இடறி போனாங்க. விக்கிரகத்தை மறைச்சு ஒழிச்சு வைக்கிறது, விக்கிரகக்காரர்கள் தவறுவது. ஆபிரகாம் சந்ததி அருமையான சந்ததி, ஆனால் அந்த வம்சத்தில் யாக்கோபினுடைய சந்ததியில் பாருங்கள், ஒவ்வொரு சந்ததிகளை பார்த்துக்கிட்டே வாங்க, விக்கிரகத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு குரூப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சந்ததி அப்படியே போய்கிட்டே இருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது நிமித்தம் வியாதி, ஆபத்து, நாச மோசங்கள் உள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. அவங்க சொல்றாங்க, எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள் என்று அந்த ஜனங்க கேட்டாங்க. 7, 8, 9 வசனங்களில் சொல்லப்பட்டுகிறது. அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை வச்சு அவங்க ஆராதிச்சு நிர்வாணமாகி நிற்கிறான். ஆர்வனும் அவன் குடும்பத்தாரும் மொத்த பேர் நிற்கிறானுங்க, நிர்வாணமாகி கன்றுக்குட்டி முன்னாடி நின்று குதிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் மோசே சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் இருக்க வேண்டாம். அப்படி சொன்ன மோசேயுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இவங்க தனியாக ஒரு விக்கிரகத்தை ஆராய்ச்சிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3000 பேர் ஒரே நாளில் செத்து போனான். சாபம் உள்ள வந்துச்சா இல்லையா? கர்த்தரை தேவனா நீங்கள் கொண்டாட பிறகு உலக விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. விட்டு வந்த பாதிக்கு திரும்ப போயிடக்கூடாது. சாபங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. விக்கிரகங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்ம ஆட்கள் கோலம் போடலாமா? நம்ம ஆட்கள் படைச்சதை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா? எங்கள் அப்பா அம்மா தான் படித்தாங்க, இவங்க தான் தலையில் கட்ட சொன்னாங்க, அவங்கள அதை கூட்டு வரப்பாரு, கூடவே சேர்ந்து பேய் வீட்டில் வந்து உட்காந்து. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு சகோதரன் என் கூட ஜபத்துக்கு வராப்புல, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இந்த பொருளை வந்து அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், அது வந்ததுலேருந்து என் வீட்டுக்கு சமாதானமே இல்லை, தூக்கி அதை வெளியே போட்டேன், இப்போ சமாதானமாக இருக்குது. எதோட வந்திருக்குது? பிசாசு. உங்களுக்கு புரியாது இதெல்லாம். ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆவிக்குரியவளே ஆராய்ந்து நிதானிக்கிறான். உங்கள் கண்கள் பார்த்தா அதுன்னு சாதாரணமாக தெரியும். அதில் வர்ற போராட்டம் அதில் கவனிக்கிறவங்களுக்கு தான் விளங்கும். நான் சொல்லுவேன், விக்கிரக ஆராதனை ஜனங்களோடு நீங்கள் சேரக்கூடாது. சேர்ந்தீங்கன்னா சாபம், வியாதி, போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். வேத வசனத்தை பார்க்கும்போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 3000 பேர் ஒரே நாளில் செத்து போனார்கள்.
என்னாகமத்தின் புஸ்தகம் 21:7 வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அழித்து கொண்டு போய் அந்த ஜனங்களை கொன்று போட்டார். கர்த்தருக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆண்டர் கொண்டு வந்தாரு, என்ன ஆண்டர் நடத்துறாரு. இன்னைக்கு நிறைய குரூப் அப்படி சொல்லுது. என்ன எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்றிய, என்ன ஜபம் பண்ண, என்ன ஆராதிச்ச, சொன்னது நிமித்தம் எத்தனை பேர் செத்தாங்களா? ஜனங்கள் எல்லாரும் கொல்லிவாய் சர்ப்பம் கடித்து செத்து போனாங்க. கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. கொல்லிவாய் சர்ப்பம் பிசாசை காண்பிக்கிறது. உன் வீட்டுக்குள்ளே பிசாசு வராமல் இருக்கணும், மரண ஆவிகள் உள்ள வராமல் இருக்கணும்னா விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரை தேடிட்டு வந்துட்ட பிறகு விக்கிரக ஆவிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 23, 25, 26 உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார், கர்ப்பம் விழுகிறது மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாத காரியமாய் கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? கர்த்தரைத்தான் நீங்கள் ஆராதிக்கணும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரே பணிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்துகிட்ட பிசாசு கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான், எனக்கு ஆராதனை செய்ய, என்ன உயர்த்து. பிசாசு கேட்குற ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க, அவர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. லூக்காவின் புஸ்தகம் 4 பார்க்கும்போது பிசாசு ஆண்டவரே கேட்குறான். பாருங்க, இன்னைக்கு என்ன பிசாசு உங்களை டார்கெட் பண்ணுறது அங்கே தான். விட்டு வேணாம் ஆராதிக்காத அப்படி சொல்கிறது தான் பிசாசுடைய வேலை. லூக்காவின் புஸ்தகம் 4:8 எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எங்கே எழுதியிருக்கிறது? உபாகம் 6:13 உபாகம் 6:13 உபாகமம் 10:20 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா. ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு உரியவர் ஒரே நபர் தான், அது கர்த்தராகிய இயேசு என்னும் நாமம் உடையவர். அவரை தான் நீங்கள் ஆராதிக்கணும். எதையும் ஆராய்ச்சிக்கூடாது. நீ பாருங்க, பணம் வந்துட்டா பணத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சுறாங்க, சபைக்கு வர்றதில்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விலகி ஓடு. இன்னைக்கு அநேகர் விக்கிரகத்து நிமித்தம் குடும்பங்களில் வியாதி பலவீனங்கள். ஒருவேளை நீ இதுக்கு முன்னாடி அந்த விக்கிரகத்தை படைச்சி வணங்கியிருக்கலாம், அது நிமித்தம் குடும்பம் இப்போ தாக்கப்பட்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை தான் சேவிப்பேன், உண்மை தவிர நான் எதையும் ஆராதிக்க மாட்டேன், உமக்கே எல்லா கன மகிமையை செலுத்துகிறேன். பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரரை வீட்டில் கொண்டு வந்து நீ வைக்கிற, அவனோடு சேர்ந்து வர்ற ஆவி உன்னை கூட வந்து போராடும். நான் சொல்றது எந்த சொந்தக்காரனையும் உள்ளே கொண்டு வராதுன்னு நான் சொல்லலை. எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யணும். அவன் மந்திரம் பண்ணியிருப்பான், மாந்திரிகம் பண்ணியிருப்பான், ஏதோ ஒன்று கொண்டு வந்திருப்பான், அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஜபமும் பண்ணுவேன். டபுள் கேமிங் வேலையே செய்யாது. நீ என்ன ஜபம் பண்ணாலும் உள்ளே நடக்காது. நீ விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அநேகர் இந்த காரியத்தில் தவறுகிறாங்க. நான் பார்க்குறேன், சில ஊழியக்காரர்கள் மாந்திரிகம் மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டுலாம் ஊழியம் செய்கிறாங்க. விசுவாசிகளுக்கு தெரியலை, ஒளியின் தூதனுடைய வேஷத்தோடு அவங்க திரிகிறாங்க. வசனத்தை வாசிக்கும் போது விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கும் போது, வேகமாக வாசிக்க நேரம் இல்லை. விக்கிரக ஆராதனை என்ற காரியம் வந்து அந்த இடத்தை விட்டு விலகி ஓடு. நீங்க எங்க ஓடுறீங்க? நின்று பார்ப்போமே, அவன் எப்படி வாசிக்கிறான்னு பார்ப்போம், எவ்வளோ ஜனம் வருதுன்னு பார்ப்போம். போஸ்டரில் ஏன் போய் சேர்த்து போடு. எதில்? ஏன்னா இவர் திருவிழாவில் இவர் இருந்தால் தான் அந்த திருவிழாவே நடக்கும். இவர் தலைமையில் தான் அது நடக்குது. நரகம் தான் போகணும். நீ டைரக்ட் நரகத்துக்கு போஸ்ட் ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ப்ரொமோஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன், செகண்ட் ப்ரொமோஷன் மாதிரி நரகத்துக்கு ப்ரொமோஷனுக்கு இப்போ நீ போட்டிருக்க போஸ்டர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அதற்கு விலகி ஓடணும். அதற்கு நமக்கு என்ன இல்லை? வேத வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கும் போது விக்கிரக ஆராதனைக்கு நமக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. வாசிங்க. சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அவர் ஜனமாய் இருக்கணும், அவர் உங்கள் தேவனாய் இருக்க வேண்டுமானால் விக்கிரகங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவங்களோட சம்பந்தம் கலந்த யார் வெளியே போயிடுவா? ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவார். நீங்க பைபிளில் அநேக சந்ததிகள் கர்த்தருக்கு விரோதமாக கலந்தது. ராட்சச சந்ததியோடு கர்த்தருடைய ஜனங்கள் கலந்தாங்க. நியாயத்தீர்ப்பு வந்து கர்த்தரை அடித்தார். பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள். எங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக சந்ததி விட்டு ரட்சிக்கப்பட்டவரோடு சேர்ந்து திருமணம் பண்ணாலோ காரியங்கள் நடத்தினாலும் அங்கே சாபங்களும் வியாதிகளும் போராட்டங்களும் வரும். வசனம் சொல்லிருக்கு, என்ன கலக்காத. நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் அவர் செபிச்சு மாற்றிடுவோம். முதல்ல உன்னை மாற்று.
உன்னையே மாற்ற முடியாமல் தான் நீ உட்காந்து சபையில் உட்காந்துருக்குற. நீ யாரை மாத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எப்படி மாற்றுவ? உன்னையே மாற்றுறதுக்கே இன்னும் பல வருஷமாக போதனை தேவைப்பட்டு இருக்குது, மாறலை. நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே கொண்டு வந்துடுவார். நீ கொஞ்சமெல்லாம் கொண்டு வர முடியாது, உன்னை மொத்தமாக அவர் உள்ளே கொண்டு போயிடுவார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம ஞானமாய் நடக்க வேண்டிய ஒரு கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். பிசாசு எந்த விதத்திலே ஒரு மனிதனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்கு வந்துவிட்டோம். ஆகையால நீங்க சரியான விதத்தில் விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள். அப்புறம் பிரச்சனை வந்துட்ட பிறகு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வியாதி வந்துருச்சு, சாபம் வந்துருச்சுன்னு சொல்லாத. வசனம் சொல்லி இருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, சம்பந்தம் கலவாதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தருக்கும் கர்த்தர் வித்தியாசம் உண்டு பண்ணார். நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். எகிப்தியர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு ஜனம், அவர்களுக்கு கர்த்தரோட ஐக்கியம் இல்லை. 10 வாதைகளும் எகிப்துக்கு அனுப்பப்பட்டது, இஸ்ரவேலருக்கு அனுப்பப்படலை. ஏன்னா இஸ்ரவேல் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜனம் என்னை ஆராதிக்கணும், என்னை ஆராதிப்பதுக்குன்னே இந்த ஜனத்தை நான் வச்சிருக்கிறேன், இவங்களை வெளியே கொண்டு வான்னு சொன்னார். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு என்ன வரக்கூடாது? வாதம் யாருக்கு தான் வரும்? எகிப்தியருக்கு வரணும். நீங்கள் நம்மள அநேகர் வாதைக்குள்ளே வருதுன்னு கேட்டால் நாம் எகிப்தரோடு கலக்கிறோம், எகிப்தின் அடிமைத்தனத்தோடு கலக்கிறோம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சில காரியங்கள் அப்படி கலந்துருப்போமானால் வெளியே வருவோமாக. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:5 வாசிக்கும் போது, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, பொருள் மேலே ரொம்ப இச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் விக்கிரக ஆராதனை. இதை வாங்கிடணும், ஐஃபோன் தான் யூஸ் பண்ணணும், இதை தான் வாங்கணும், இந்த வண்டியை தான் வாங்கணும், இந்த காரை தான் வாங்கணும். என்ன ஆசை? பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. கொலேசியர் 3:5 வாசிக்கும் போது அதே வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வசனம்? விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. நீங்க பாருங்க, ஜனங்க பொருள், பணம் பணம் பணம், அது ஒரு விக்கிரக ஆராதனை. பணத்தையே ஓடுறது. நீ செத்துட்டா எங்கே போக முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் எங்கே போக முடியும்? அதை சிந்திக்கிறது இல்லை. பணம் பணம் பணம். ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஐஸ்வர்வானாக விரும்புகிறவர்கள் அநேகர் கண்ணியிலும் கேட்டிலும் மனுஷர் விதமான இச்சைகளும் இழுப்புண்டு சோதிக்கப்பட்ட வேதனைகளை சிக்கிக்கொள்ளுகிறாங்க. அதனால நாம தெளிவா இருக்கணும். பொருளாசையின் மேல வச்சிட கூடாது. கர்த்தர் நீ கொடுத்தாரா போதும், ரைட். இன்னைக்கான படியை நம்ம கர்த்தர் அளந்திருக்கிறாரு. வசனம் அப்படித்தான் சொல்ல, அன்றன்றுக்கு நமக்கு தேவையான படியை கர்த்தர் அளந்திருக்கிறார். பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், இப்படி ஆக்கணும், அப்படி ஆக்கணும். அதனால தான் வியாதி வருது, அதனால தான் சாபம் வருது. விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ விக்கிரகங்களை படைச்சு வணங்குறது மட்டும் இல்லை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருள் பணம் இது வேணும், அவங்க வேணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இதையே யோசிச்சு உள்ள வியாதி வருது. அதான் பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு விக்கிரக ஆராதனை ஆகிய விபச்சாரம். விக்கிரக ஆராதனை எதோட சம்மந்தப்பட்டு பேசுதுன்னா விபச்சாரம். அந்த அளவுக்கு கொடுமையானது விக்கிரக ஆராதனை. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவங்க, உங்களுக்கு அதோட சம்பந்தம் இல்லை. நீங்கள் வேறுபாட்டையும் ஜீவியை செய்ய வேண்டியவர்கள். நான் இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்குறவர். அவர் சொஸ்தமாக்குறவர். சொஸ்தமாக்கப்பட விரும்புகிற யாவரையும் சொஸ்தமாக்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விரும்பினால் கர்த்தர் உன்னை சொஸ்தமாக்குவார். இந்த காலையில் நாம் அநேக வியாதிகளோடு வந்திருக்கலாம். நான் இன்னைக்கு காலையில் ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கர்த்தருக்கு செவி கொடாமல் போனது நிமித்தம் வியாதி. 2வது, தலைமுறைகளின் சாபம் பாவத்தின் நிமித்தம் வியாதி. 3வது, விக்கிரக ஆராதனைகள் நிமித்தம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வது நிமித்தம் வியாதி. இந்த 3த்துல நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டி சிக்கியிருக்கலாம். இன்னைக்கு பாருங்கள், விசுவாசிங்க விக்கிரக ஆராதனைக்காரோடையும் சேர்றாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த ஆவிகளை எங்கே வந்து இறங்குது? வீட்டுக்குள்ளே வருது. அப்புறம் போராடும் போது வியாதி வந்துருச்சு, என் ஜபம் கேட்கப்படலை. நல்லா கவனிங்க, சவுல் அருமையான மனுஷன். நான் சொல்லி முடிக்கிற நேரம் முடிஞ்சது. சவுல் அருமையான மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யுத்த வீரன், பலசாலி. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? என்னைக்கு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து புதைச்சி மறைச்சி வச்சான கொள்ளையின் மேல் பறந்து, அந்த ஆவியெல்லாம் இவனுக்குள்ளே போராட ஆரம்பிச்சு வச்சுது. அந்த அசரியருடைய ஆவியெல்லாம் இவனை போராட ஆரம்பிச்சது. ஆனால் தாவீது அப்படி அல்ல. எப்போதும் சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு விக்கிரகத்தின் மேலே எண்ணமே இல்லை. தாவீது வாழ்நாட்கள் எப்போ எந்த சூழ்நிலை வந்தாரோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பார்த்துட்டு விழுந்து அழுது ஜெபம் பண்ணான். அவன் சுரமண்டலம் வாசித்து கர்த்தரை ஆரம்பிச்சுட்டே இருந்தான். வசனம் சொல்லப்பட்டுக்கிறது, தினந்தோறும் கர்த்தரை சுரமண்டலம் வாசித்து துதித்து கொண்டே வந்தான். அவன் வாச்சா தான் வியாதி போகும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் அப்படி தான் சபையிலே உட்காந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு அபிஷேகத்தை நிரம்பிட்டு உள்ளே புதைச்சி வச்சுருக்கிறோம் வீட்டுக்குள்ளே. எதை? விக்கிரகங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு தூக்கி வெளியே வீசாத வரைக்கும் நீ சுகத்தை பெற முடியாது. அதனால் தேவ சமூகத்தில் முழங்கால் பட்ட, ஆண்டவரே இதை நான் எங்கேயே தவறி இருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே, எங்களை குணமாக்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த காலை வேளை உமக்கு செவி கொடுப்பதற்கு இந்த சத்தியத்தை கை கொள்ளுது எனக்கு கிருபை தாரும். முழங்கால் பட்ட தேவ சமூகத்தில் தாழ்த்தலாம்.
எங்கெல்லாம் உங்களுக்கு வியாதி அங்கே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படணும். அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை குணமாக்கட்டும்.